மகாராஜா சின்ன வயசா இருக்கும்போது அவரோட குரு யாக்ஷன் இருக்கிற கோயில்ல குபேரலோகம் போறதுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ மாயா அவரை போக சொல்லியும் போக மாட்டாங்க. அதனால மாயா அவரை கொன்னுடுறா. மாயா என்ன போர்னாலையும் தந்திரத்தாலையும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு இருந்த மகாராஜா இவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஹீரோவும் மாயாவை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்றான். மாயா அவங்க கேட்கிற எந்த கேள்விக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஹீரோ ஃபோர்ஸ் பண்றதால மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ ஜோலா அங்க வந்து நான் மாயாவோட அக்கா, மாயாவுக்காக நான் நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஜோலாவும் மாயாவும் காட்டுக்குள்ள மீட் பண்றாங்க. ஜோலா அழகாமன்னு சொல்லிட்டு குபேரலோகத்துல இருக்கிற மந்திர தண்ணியை குடிச்சதால குபேரலோகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சாபம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹோட்டல பணம் வாங்கி கொடுத்ததுனால ஹீரோ மகாராஜாவை இன்வைட் பண்ணலான்னு போறான். அங்க அவன் பணத்தை எல்லாம் வச்சு பூஜை பண்றத பார்த்து பயந்து போய் இந்த விஷயத்த மாயா கிட்ட சொல்றான். மாயாவும் பயந்து போய் ஜோலா கிட்ட சொல்றாங்க. ஜோலா நீ சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டு அவனை கொன்னுட்டு குபேரலத்துக்கு போற வழியை பாருன்னு சொல்றா. மகாராஜா வீட்டுல இருக்க தாமரை மலர் மாதிரி இருக்கும். இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஹீரோ வந்திருப்பான். மாயாவோட முடி அந்த தாமரையில பட்டுதான் கலர் மாறி இருக்கும். வீட்டுல கடந்துட்டு இருக்கோம். அங்க மகாராஜா வந்துடுறாரு. இதை பார்த்த மாயா பயந்து போய் ஹீரோ கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காங்க, அதனால நாம இங்க இருக்க வேணாம்னு சொல்லி காட்டுக்கு நடுவுல இருக்க கோயில்ல கல்யாணம் பண்றாங்க.